வணக்கம். ஜவேஜர் ஃப்ரம் ஜவாதிபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்தாங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படியே ஒரு வகையாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. பாஜகவுக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸுக்கு சேர்ந்து அமைச்சிருக்கிறாங்க. 29ஆம் தேதிக்குள்ள கெடு விதிச்சு விளக்கம் அளிக்க வேண்டும். மோடி பேசுறதா நீங்க சொல்றீங்க, ரைட்டு. ராகுல் காந்தி பேசியிருக்கார் அப்படின்னு பாஜகவுடைய குற்றச்சாட்டு. காங்கிரஸுடைய குற்றச்சாட்டு, ராகுல் காந்தி பேசியிருக்கார் நீங்க சொல்றீங்க, பட் பாஜகவும் பேசியிருக்கு, மோடியும் பேசியிருக்கார், ரைட்டு. நோட்டீஸ் யாருக்கு அனுப்ப வேண்டும்? யாரு பேசினாங்களோ அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். மோடி பேசினார்னா மோடிக்கு அனுப்பணும், ராகுல் காந்தி பேசினார்னா ராகுல் காந்திக்கு பேசணும். ஒவ்வொரு கட்சியிலையும் சில நட்சத்திர பேச்சாளர்கள் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் பாஜகவில் நட்சத்திர பேச்சாளர் மோடி, காங்கிரஸ்ல நட்சத்திர பேச்சாளர் ராகுல் காந்தி. அவர் பேசக்கூடிய சமயத்தில் யார் எப்படி பேசுறாலும் சரி, அவருடைய பேச்சு விமர்சனம், மற்றபடி தேவையற்ற பிரச்சனை வரக்கூடிய சமயத்தை விளக்கம் கேட்டு அவர்களுக்குத்தான் பேச வேண்டும். அதாவது சில மீட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஆமாம், பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பல கட்சியினுடைய பிரச்சார விஷயங்களும் சரி, பல கட்சி பிரமுகர்களுடைய பேச்சுக்களும் சரி. ஆமாம், அது அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்லி போட்டு அவங்க தலைமையே சொல்லிடும், தப்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? தலைவர் ஒரு பேச்சு பேசுவார், செயலாளர் ஒரு பேச்சு பேசுவார், மற்றபடி இருக்கக்கூடிய பேச்சாளர் ஒரு பேச்சு பேசுவாங்க. நம்ம அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் திமுக எத்தனையோ பேச்சாளர்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர்களுடைய கருத்து. நம்ம இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அவர் மேல் கொடுக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டின் விளைவாங்க. மற்றபடி மீண்டும் ஒரு 7-8 மாதம் கழித்து மீண்டும் சேர்க்கப்பட்டார். அது அவர்களுடைய ஒரு கருத்தின் விளைப்பாட தான் சொன்னாங்களே. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை குற்றம் சாட்டி மற்றபடி திமுக கழகத்துக்கு அறிவாலயத்துக்கு யாருமே நோட்டீஸ் அனுப்பல. அது ஆனா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அப்படி செய்யல. மோடி ராஜஸ்தான்ல இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி பேசிதான் அந்த பேச்சுக்கு ஜேபி நெட்டாட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். அதே மாதிரி கேரளாவில் நீங்க சொன்னீங்களே, இப்ப நாங்களும் சொல்லுவோம், பிடிவாதமா என்ன பண்ணியிருக்கிறாங்க பாஜக. கேரளாவில் ராகுல் காந்தி இப்படி பேசுறார், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு, அதை நாங்கள் அமுல்படுத்துவோம் அப்படின்னு போட்டு மோடி சொல்லி கொண்டு அழைகிறாங்க. ராகுல் காந்தி சொன்னதா இன்னைக்கு பாஜக குற்றம் சொல்லுது தேர்தல் ஆணையம். ஆக ரெண்டுமே ஆளாளுக்கு குற்றம் சுமத்தி கொண்டு இருந்தாலுமே சரி, அந்த குற்றச்சாட்டு எங்கு செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது இல்லையா? தேர்தல் ஆணையம் எப்படியெல்லாம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி பகிரங்கமான விஷயம். நட்சத்திர பேச்சாளர்கள் எந்த ஒரு கட்சியிலுமே இருந்தாலுமே சரி, அவர்கள் பேசிய பேச்சு அவர்களுக்கு பொருத்தமானது. அதுக்காக தலைமையில விளக்கம் கட்டிட்டு உட்காந்துருந்தா அப்படின்னா அப்படி யாருமே பேச முடியாது. அதே நேரத்துல நீ பேசிட்டியா, இந்தா நீ பேசுறத நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அது மேல பாஜக இன்னைக்கு சுமத்திருக்கு. ராகுல் காந்தி இப்படி பேசியிருக்கிறாரு, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்று கேரளாவில் பேசினார். ஆமா, அதற்கு எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ராஜஸ்தான்ல மோடி பேசினார், முஸ்லிம்களை இழிவுபடுத்தி பேசினார், ஊடுருவற்காரர்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்கள், மற்றபடி இந்திய மக்கள் குறிப்பாக எஸ்சி, மற்றபடி தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடிய மக்களுக்காக இருக்கக்கூடிய சொத்துக்களை பிரித்து ஒரு சாதகமாக பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் 2006 மன்மோகன் சிங். அதை வைத்து இன்னைக்கு முடித்து போட்டு 2024 ஒரு கேவலமான ஒரு பிரச்சாரத்தை மோடி பண்ணியிருக்கிறார். அது இன்னைக்கு பகிரங்கமாக மக்கள் முன்னா பேசப்பட்டாலுமே சரி, எதற்காக பேசினார் அப்படிங்கிற கேள்வி பார்க்கின்ற பொழுது இது ஒரு கருணையின் அடிப்படையில் பொதுவாக பேசினார் மன்மோகன் சிங். அந்த இடத்துக்கு அது தகுந்த ஒரு பேச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க, ரொம்ப கீழ்த்தனமா இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம்
அதிகப்படியாக இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் வந்து நான் பிரித்து கொடுத்து மற்றபடி அவர் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை தான் பேசுனார். மற்றபடி வந்து வல்கர் அவர்களுக்கு தான் முதல் உரிமை அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் பேசவே கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி எஸ்சி, ஆமா, மற்றபடி வந்து பழங்குடியின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கும் கொடுக்க வேணும்னு சொன்னார். ஆனா அதை கட் பண்ணிட்டு சில வீடியோக்குள்ள போடுறாங்க கூட, பேச்செல்லாம் ஃபுல்லா கட் பண்ணிட்டு முக்கியமான பேச்சை மட்டும் போட்டு வைரல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அது மாதிரி மோடி அந்த பேச்சை மட்டும் எடுத்து கட் பண்ணி தூக்கி எடுத்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அவர் சொன்னார். ஏன் எஸ்சிக்கும் சொன்னார், பழங்குடியின மக்களும் சொன்னார், தலித் மக்களுக்கு கூட தான் சொன்னார். அதையெல்லாம் அவர் எடுத்து அந்த இடத்துல பேசவே இல்லை. 2006 மன்மோகன் சிங் சொன்னதா சொல்றீங்க, ரைட், ஓகே. அதே மன்மோகன் சிங் தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், மற்றபடி தலித் மக்கள் எல்லோருக்குமே பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். இஸ்லாமியர்களுக்கு மட்டும், அது குறிப்பாக சிறுபான்மை அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட, இஸ்லாமியர்கள் ஒரு கான்செப்ட் வந்திருந்தாலுமே கூட அதை மட்டுமே அவர் சொல்லி எல்லாத்தையும் கலந்துதானே சொன்னார். ஆனா அதை அவர் வந்து ராஜஸ்தான்ல வந்து மோடி வந்து தன்னுடைய கூட்டத்தில் சொல்லவே இல்லை. ஆனா அதே வேளை ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறார் ஆரம்பத்துல இருந்து. அது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா போயிட்டு இருக்கு. மோடி சொன்னதுக்கும் ராகுல் காந்தி சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவர் வந்து திரித்து சொன்னார். மோடி 2006 சொன்னது இன்னைக்கு சொன்னார். ஆனா இவங்க அப்படி இல்லை, நேற்று சொன்னது இன்று சொன்னார் ராகுல் காந்தி. அப்படித்தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழல். ஆக எப்படியோ நீ சொன்னியா, இந்த நான் சொன்னதை நீ புடி, என்னை பத்தி நீ சொன்னியா, உன்னை பத்தி நான் சொல்லனா, உன்னை பத்தி நான் சொல்லியிருந்தா அப்ப என்னை பத்தி நீ சொல்லியிருக்கிற புடி அப்படிங்கிற யார் மீது யார் எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு சட்ட ரீதி இல்லாம குறிப்பிட்டு யார் பேசினார்கள் அவர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பிட்டு பாருங்க. அசாம் முதல்வர் அந்த கான்செப்ட்ல கூட அவர் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ராகுல் காந்தி அப்படி பேசிட்டாருன்னு போட்டு காங்கிரஸ் தலைமைக்கு வந்து கார்கே தலைவர், தேசிய தலைவர் கார்கேட்ட வந்து விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாஜகவிட்ட ஜேபி நட்டாவிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது எவ்வாறு பொருந்தும் அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு வகையான ஒரு கூத்து. இது வந்து மிகப்பெரிய தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய ஒரு நழுவலை வெளிப்பாடு. நம்ம உண்மையிலே வந்து தேர்தல் ஆணையம் சரியாக நடக்கவில்லை, முறையாக நடக்கவில்லை. இன்னும் 2 கட்டம் 3 கட்டம் நடந்து முடிச்சுட்டு இருக்கு தேர்தல். ஒரு கட்டம் முடிஞ்சு 2வது நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து 5 கட்டம் இருக்கு. அதெல்லாம் எவ்வாறு நடக்க போகிறது அப்படிங்கிறதா விட, அதற்கிடையில் இப்படிப்பட்ட பேச்சாளர் மோடி மற்றபடி சோனுடைய பகிரங்கமான வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமிய வெறுப்பு எவ்வாறு இன்னும் பயங்கரமான முறையில வந்து இந்தியாவில் பரவும் என்பதை பார்க்கின்ற போது உண்மையில வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. இவைகளெல்லாம் வந்து பார்க்கின்ற சமயத்துல சட்டப்படியான நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது கட்டாயம் ஈகேகர்ஸ் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும், பார்க்கணும். தேர்தல் ஆணையம் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லையா, கட்டாயமாக வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு மோடி மீது எந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கு வந்து விளக்கம் கேட்கிறோம் அந்த அளவுக்கு விளக்கம் கேட்டு சட்டப்படியான முறை அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை கட்டாயமாக காங்கிரஸ் செயல்படுத்தும் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களுடைய கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.